ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ H50 ஃபியூஷன் இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? அப்ப இந்த மொபைலோட டிஸ்ப்ளே எப்படின்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை இருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபுளுன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ H50 ஃபியூஷன் இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. இந்த மொபைல் டிஸ்பிளே பத்தி பார்க்கலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 144 ஹெர்ட்ஸ் விட்ரோ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது டிஸ்பிளே வந்து வெறித்தனமா இருக்க போகுது. பீக் பிரைட்னஸா 1600 நெட்ஸ் கொடுக்கறதுனால அவுட்டர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குனால பிரைட்னஸ் நல்லாவே இருக்கு. லெவல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் செமையாக இருக்குதுங்க. அதாவது நம்மளுக்கு AMOLED கொடுக்குறாங்க, OLED கொடுக்குறாங்க. அதே போல் இமேஜ் குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. 6.7 இன்ச் எல்லா மொபைலுக்கு வர காமனான சைஸில் வரதுனால நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அது திக்னஸும் 7.9 mm கொஞ்சம் லைட்டாக இருக்குது. திக்னஸ் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது டுவெல் கேமரா 50 MP சோனி IMAX நம்மளுக்கு 700 லைட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒரு சென்சர் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 13 MP நம்மளுக்கு அல்ட்ரா வைடாக கொடுக்குறாங்க. அது மேக்ரோக்கு யூஸ் ஆயிரு, இது மாதிரி டெப்டிக்கலாக யூஸ் ஆயிரு. அது வந்து 13 MP கொடுக்குறாங்க. அடுத்தது 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த மாடலில் நம்மளுக்கு டெலிஸ்கோப் அந்த சென்சார் கொடுக்கல, டெலிஃபோட்டோ சென்சார் கொடுக்கவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க ரேர் கேமராவில். ஆனால் இதோட நல்லா இமேஜ் குவாலிட்டி கொடுக்கறது வந்து நம்மளுக்கு மோட்டோ H50 ப்ரோ வந்து இன்னும் நல்லா பெட்டராக கொடுக்குங்க. ஆனால் இது நல்லாவே இருக்குது. ஏன்னா சென்சார் வந்து நம்மளுக்கு நல்ல சென்சார் யூஸ் பண்ணுறதுனால இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல பேட்டரி தான். ஏன்னா இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 5000 mAh பேட்டரி கொடுக்க நல்லாவே இருக்குது. ஏன்னா மோட்டோ H50 ப்ரோவில் வந்து 4500 கொடுத்தனால பேட்டரி பேக்கப் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது அந்த ஃபோனில். அடுத்து 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் நல்லாவே இருக்குதுங்க. 68 கொடுக்கறனால நம்மளுக்கு ஒரு 35லேருந்து 40 நிமிஷத்தில் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிருங்க. 8GB ரேம் வேரியன்ட்டு 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலு 34,000க்கு லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குதுங்க இந்தியாவில். அடுத்தது இதோட ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இது ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. ஏன்னா மோட்டோ H50 ப்ரோவில் வந்து 7 Gen 3 கொடுத்துருந்தாங்க. இது 7 Gen 2. ஓகேங்களா? அடுத்தது ஏப்ரல் 2024 லான்ச் ஆக போனாங்க. ஆனால் இது வந்து மே இந்த மந்த் லான்ச் ஆகுதுங்க. அடுத்தது IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இதுலேயும் நல்லா IP68 கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் நல்லாவே இருக்குது. அன்னைக்கு ஓட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. இது 5G ஃபோனுங்க. ஓகேங்களா? ஓவராலாக செமையாக இருக்குதுங்க. அதாவது டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குதுங்க. ப்ராசஸ் வைஸும் ஒரு டீசெண்டான ப்ராசஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியா ப்ரைஸில் ஒரு 28,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 29,000 28,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மோட்டோ H50 ப்ரோவோட இது ஒரு கம்மியான வேரியண்ட்டாக தான் வர அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல மொபைலை சொல்லுவேன். மோட்டோ H50 ப்ரோ மாதிரி எப்படி நல்லா பெஸ்ட்டாக இருக்குதோ அதே போல் தான் இதுவும் இருக்குது. இது அதே மாதிரி லான்ச் ஆகி நல்லா வெறித்தனம் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அது எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது பாருங்க இன்ஃபுளுன்ஸ் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சரிங்களா? உனக்கு மோட்டோ H50 ப்ரோ பிடிச்சிருக்கா இல்லை மோட்டோ H50 ஃபியூஷன் பிடிச்சிருக்கா சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு மோட்டோ H50 ப்ரோ தான் பிடிச்சிருக்கு. அதுதான் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.